வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பேச எடுத்துக்கிட்டது யோகாசனம். இந்த யோகா பயிற்சியை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ யோகாங்கிறது ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, ஒரு கலைன்னு மட்டும் சொல்ல முடியாது. அது நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையும் கூட, வாழ்க்கையில் ஒரு பகுதி. இது இப்போ நமக்கு புதிதாக சொல்லப்பட்டது கிடையாது. இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்ம சித்தர்கள், ஞானிகள் இவங்க இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அன்றாட நமக்கு பரபரப்பான வாழ்க்கை முறை, நம்ம ஓட்டங்கள், தினசரி இதில் நமக்கு வேகமாக எல்லாமே ஓடிக்கிட்டுருக்கோம். ஆஃபீஸு, வீடு, வேலை, அது இதுன்ட்டு நம்ம பரபரப்பான ஒரு வாழ்க்கை முறை, அதில் நம்ம போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம். என்ன கேட்டாலும் நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். இதனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, என்னெல்லாம் அப்படிங்கிறது நமக்கு நடைமுறையில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது இந்த யோகா முன்னால் நிற்கும். இப்போ யோகான்னா என்னன்னு பார்ப்போம். யோகாங்கிறது நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் யோகா அப்படின்னா யோகம் அப்படிம்பாங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்ம உடலை வரம்பாக வச்சு, லிமிட்டாக வச்சு தான் நம்முடைய உயிர் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி, அந்த வரையை தாண்டி, அந்த கோட்டை தாண்டி அந்த உயிர் மேலும் போக முடியுமா, மனம் மேலும் விரிய முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் அது அப்படி விரிவடைய செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள தான் நம்ம சித்தர்கள், ஞானிகள், பெரிய அறிவுஜீவிகள்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அப்படி போகிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா, அந்த யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த யோகத்தை நம்ம எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நம்ம இன்றைக்கி நிறைய ஆன்மீக குரூப்புகள் நிறைய இருக்குது. வாழ்க வளமுடன், வாழும் கலை, ஈஷா, பிராணிக் ஹீல் அப்படின்னு ஏகப்பட்ட இது இருக்குது. நீங்கள் எந்த ஆன்மீக சென்டருக்குள்ளே போங்க, எல்லோரும் முதல்ல சொல்கிறது எக்ஸசைஸ் தான். ஒரு மாதத்துக்கு நம்மளை எக்ஸசைஸ் செய்ய சொல்லுவாங்க. ஒரு மாதம் கழித்து தான் அந்த தியான பயிற்சிகள் சொல்லி கொடுப்பாங்க. ஏன் இப்படி சொல்லி கொடுக்கீங்க, நாங்கள் எக்ஸசைஸ் படிக்க வரலையே அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம மனசை, உடம்பு மனசத்துக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா அது உடல் ஒத்துழைக்கணும். உடல் ஒத்துழைக்காமல் இருந்ததுன்னா, உங்களால் ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியலை, கை வலிக்கு, கால் வலிக்கு அப்படின்னா உங்கள் மனம் அதை நோக்கித்தான் வரும். அப்போ நீங்கள் எப்படி பயிற்சிக்குள்ளே வர முடியும்? அதுக்காகத்தான் நாங்கள் முதல்ல இந்த எக்ஸசைஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் இதான் இருக்குது. அப்படிங்கும்போது என்னன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, யோகான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, இணைத்தல் அப்படின்னு அர்த்தம். இணைத்தல்னா எதை இணைக்கிறது? உயிர், மனம், உடல் மூன்றையும் இணைச்சி கொண்டு வர்றது, ஒரே நேர்கோட்டில் இணைச்சி கொண்டு வர்றதுக்கு பேர் தான் யோகா. அந்த பயிற்சியை நம்ம செய்கிறதுனால நமக்கு நிறைய நல்ல நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ உடல் இருக்குது. உடலை பார்த்திங்கன்னா, இந்த பறவைகள் ஒரு கூடு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டில் முட்டையிடும். அதே மாதிரி நம்முடைய உயிரானது தாயின் கர்ப்பத்துக்குள்ளே போன உடனே அது தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டுது. தாயின் உடம்புலேருந்தே சத்துக்களை எடுத்து ஒரு கூடு கட்டுது. அதுதான் நம்முடைய உடம்பு. அப்போ அது கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற காலம் வரை அதோட மனம், உயிர், உடல் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருந்து நம்முடைய பூமிக்குள்ளே அது விழுந்த அடுத்த நிமிடம் அந்த இருட்டிலும், அந்த மூச்சு திணறலையும், காற்று வித்தியாசத்துலேயும்,
வெளியில் வந்த உடனே அந்த திணறலில் அது எல்லாத்தையும் மறந்துடுது. பழசை பூரா மறந்துட்டு புதுசாக பிறகு. அப்போ நம்ம எதுக்காக வந்தோம், எந்த நோக்கத்துக்காக வந்தோங்கிறது அதுக்கு மறந்து போயிடுது. இப்போ இந்த உடலை வந்து நம்ம கட்டி கொண்டு வந்த உடலை எப்படி பேணி பாதுகாக்கிறது? நம்ம ஒரு எலும்புகளை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதில் 76,000 நாடி நரம்புகளை புகுத்தி அதில் அந்த தசைகளை வச்சு மசில்ஸை வச்சு இறுக்கி ஒரு உடலை வந்து முழுமையாக கட்டி முடிச்சிருது. அதுக்குள்ளே 5 வகையான ஓட்டங்கள் ஓடுது. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், காந்த ஓட்டம், மின்னோட்டம் அப்படின்னு 5 வகையான ஓட்டங்கள் நம்ம உடலில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 5 ஓட்டங்களும் சேர்ந்து தான் நம்ம உடலை நடத்திக்கிட்டு இருக்கு. இது சரியான வேகத்தில் ஓடணும், சரியான நேரத்தில் ஓடணும், சரியான விகிதத்தில் ஓடணும். அப்படி இல்லை, தேவையானது அதுக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னா அங்கே பிரச்சனை ஏற்படுது. இப்போ காற்றை வந்து நம்ம வெளியே இருந்து உள்ளே எடுக்கிறோம். அதிலிருந்து தான் ஆக்சிஜன் எடுக்கப்பட்டு நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் முழுமையாக இந்த காற்றோட்டத்தின் மூலமாக போகுது. இப்போ மூளை வந்து ஒரு 80% எடுத்துக்கிடுது, மீதி இருக்கிறது தான் மற்ற உறுப்புகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுது. இப்போ நம்ம அந்த பயிற்சியை சரியாக செய்யாமல் மூச்சு வந்து நமக்கு குறைவான அளவில் கிடச்சிது அப்படின்னா எந்த உறுப்புக்கும் காணாது, அதில் பிரச்சனை ஏற்படும். எலும்பு தேய்வு ஏற்படும், நரம்பு தொய்வு ஏற்படும். நம்ம ஒரு வில்லை கட்டின நான் மாதிரி இருக்கிற நரம்பு வந்து தொஞ்சி கயிறு மாதிரி ஆயிரும். தசைகள் வந்து இறுக்கமடையுது, ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்காது உடலில். இதெல்லாம் என்ன காரணம்னா நம்ம உடலை வந்து அசைக்காமல், நான் என்ன அசைக்காமலாம் இருக்கேன், இங்கேருந்து அங்கே ஓடுதேன், அங்கேருந்து இங்கே ஓடுதோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரே இதெல்லாம் நம்ம போய்கிட்டு இருக்கோம், உடம்புக்கு தேவையானது நம்ம கொடுக்கல. பொதுவாக சொல்லுவாங்க, இந்த வெளியில் உள்ள கருவிகள் ஓட ஓட தேயும், உடம்பு உறுப்புகள் வந்து ஓடாமல் இருந்தால் தேயும்வாங்க. அதுக்குள்ள அசைவை நம்ம கொடுக்கத்தான் செய்யணும். இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோன்னா தசைகள் வந்து இறுக்கமடையுது. இது வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு 30 வயசுலேயே உங்களுக்கு டைட் ஆகிட்டு மசில்ஸு, அதனால் நீங்கள் அதுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. எலும்பு தேய்மானம் ஏற்படுது, நரம்பு தொய்வடையுது, ஃப்ரோசன் சொல்கிற அது இதுன்னு அந்த மாதிரி பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அப்போ இதுக்குரிய பயிற்சிகளை நாம் வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்முடைய அன்றாட வேலைகளை நம்ம தெளிவாக நம்ம செய்ய முடியும். அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமானது. இப்போ இந்த யோக பயிற்சினால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து உடல் நலனுக்கான பயிற்சிகள், பிறகு மனநலனுக்கான பயிற்சிகள், பிறகு ஆன்மீகத்துக்கான பயிற்சிகள்னு 3 வகையாக இந்த யோகத்தை பிரிக்கலாம். நம்ம முதல்ல நோய்க்காக, உடல் நலத்துக்காக பார்த்தோன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நிறைய எலும்பு தேய்வாகுது, அதனால் நாம் எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்குது. தலைவலி அடிக்கடி வருதுங்கிறோம், சந்தோஷமே இல்லை. ஏன்? நம்ம வந்து சுற்றி இருக்கிறவங்க, நம்ம அம்மாவோ அப்பாவோ, நம்ம மனைவியோ கணவனோ, அல்லது நம்ம ஆஃபீஸில் பாஸோ, யாராக இருந்தாலும் சரி, அவங்க நம்மளை வந்து பாராட்டினாங்க, நம்மள்கிட்ட நல்ல இதாக பேசுனாங்கன்னா நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. அவங்கள ஏதாவது சொன்னாங்கன்னா, அவங்க நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு வருத்தமாக இருக்குது. காலையில் சந்தோஷமாக இருக்கிற பொழுது வந்து கொஞ்ச நேரத்தில் வருத்தத்தை அழிக்கி, கவலையை அழிக்கி, இப்படியே நம்முடைய மூடு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ நமக்கு வெளியில் இருக்கிற ஏற்படுற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் நம்ம மனசு மாறுது. எதுக்கு நம்ம அந்த மனசை நம்ம அப்படி கொண்டு போகணும்? நம்ம மனசை வந்து நமக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை நம்ம தேடிக்கிடணும், ஒரு அமைதியை தேடிக்கிடணும். அப்படிங்கிறதும் இந்த யோகத்தினுடைய வழி. இது மனநலனுக்காக கொடுக்கறது. உடல் நலன் வந்து நம்முடைய நோய்களை தீர்க்கு, அது போக நம்ம இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். இதை வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். ஒரு மூச்சு பயிற்சி நம்ம பண்ணுறோம், கபாலபதி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து பயிற்சி பண்ணும்போது அது வந்து ஆஸ்மா, சைனஸ் இதெல்லாம் தீர்க்கக்கூடியது அந்த பயிற்சி. ஒரு மூக்கு வழியாக மூச்சை இழுத்து அடுத்த மூக்கு வழியாக மூச்சை விடுறோம், அவ்வளோதான். உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் செய்வோம். இது வந்து எப்படி வருதுன்னா, இந்த சைனஸ் வந்ததுன்னா மூக்கு அடைப்பு இருக்கும், தலைவலி இருக்கும், கடுமையாக தாங்க முடியாத தலைவலி, சளி தொல்லை இருக்கும். இது வந்து சர்ஜரி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. சர்ஜரி பண்ணால் தான் சரியாக வரும்பாங்க. ஆனால்
என்னோடய அனுபவத்திலேயே ஒருத்தங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து அவங்க வந்து இந்த தொந்தரவே இல்லாமல் நார்மல் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு சைனஸுங்கிற பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி ஆஸ்மாவில் ஏகப்பட்ட மூச்சு திணறலில் வந்தவங்களும் இதில் குணமாயிருக்காங்க. இது என்ன ஆகும்னா, இந்த நம்ம நெத்தியில் நடுவில் ஒரு 3 எலும்புகளால் ஆன ஒரு குழி மாதிரி இருக்கும். அதில் வந்து சளி வந்து நிறைய சேர்ந்துருக்கும். அந்த சளியை வந்து வெளியேற்றாமல் அப்படியே அது சேர்ந்துருந்தா, நம்ம வெளியில் பார்ப்போம், ஒரு இடத்துல தண்ணி கட்டி கிடந்ததுன்னா கொசு ஆயும் ஈ ஆயும் ஒரு மாதிரி இதாகும். அந்த மாதிரி உள்ளது வந்து ஒரு மாதிரி பாசி படந்த மாதிரி ஒரு மாதிரி இதாகிடும். அப்போ அந்த கெட்டுப்போன சளி வந்து நமக்கு தலைவலியை உண்டாக்குது, மூச்சு திணறலை ஏற்படுத்துது. இப்போ நம்ம அந்த பயிற்சி செய்கிறதுனால அந்த சளி வெளியேறிக்கிட்டே இருக்கும். இப்போ அன்றாடம் நம்ம வந்து அந்த பயிற்சி செய்யும் போதெல்லாம் அந்த இடத்துல புது சளி ஏற்படும், மற்றது பழைய சளி வெளியேறிடும். இப்படி செய்யும்போது அந்த சைனஸ் தொந்தரவு போகுது. அது போக அந்த மூச்சு விடுற பாதை, ப்ரீத்திங் பேசேஜ் இருக்குல்ல, அதில் வந்து அங்கங்கே தூசிகள் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதை சுற்றி ஒரு கூடு கட்டி, ஒரு சளி சேர்ந்து கூடு கட்டி அதை இடத்த அடைச்சிரும். அப்போ அந்த பாதை வந்து ரொம்ப நேரோவாக குறுகலாக மாறிடும். அதனால தான் அந்த மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு காரணம். காற்று, தேவையான காற்று உள்ளே போயிட்டு வர முடியாமல் நமக்கு ஏற்படுது. அப்போ இந்த பயிற்சியின் மூலம் இந்த இதை வந்து நம்ம வெளியேற்றிருந்தோம், தூசுகளை வெளியேற்றிருந்தோம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல தூசிகளே சேராமல் அந்த பாதை தினசரி சுத்தம் செய்யப்படுது. இதனால் அந்த இது வந்து நமக்கு கிளியர் ஆகும். இப்படித்தான் ஒவ்வொரு பயிற்சியும். உட்காருதோம், வஜ்ராசனத்தில் உட்காருதோம், பத்மாசனத்தில் உட்காடுறோம். இதை நீங்கள் பாருங்கள். ஒரு சின்ன பிள்ளைகள், சிறுவர்கள், சிறுமிகள் வந்து ஓடி விளையாடுவாங்க, கீழே 100 தடவை விழுவாங்க, விழுந்துட்டு எழும்பி தூசி தட்டிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே வந்து ஒரு 20 வயசு ஆட்கள்னால் அவங்க விழுந்து எழும்பி காலை அங்கனை பிடிச்சிட்டு இங்கனை பிடிச்சிட்டும்பாங்க. இது 40 வயசு ஆட்கள்னால் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், அங்கே எலும்பு முறிஞ்சிட்டு அது கட்டு போடணும்பாங்க, இல்லைன்னா சர்ஜரி வரைக்கும் போகும். எதனால்? சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, அவங்களுக்கு பிறவியில் இருக்குது. பிறகு அந்த உடம்பை அசைக்காமல் இருந்து தான் நம்ம வந்து இதாகுது. அப்போ அந்த படுத்துக்கிட்டு ஒரு 90 டிகிரியில் இதில் வந்து நீ வந்து இதை காலை தூக்கு அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைகள் வந்து டக்குன்னு தூக்கிடும், 2 காலையும் சேர்த்து உயர தூக்கிடும். இதே இது 20 வயசு ஆளுக்கு செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா 40 வயசு ஆளுக்கு தூக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. இப்போ இதே இது நம்ம அன்னன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடல் வந்து ஒரு இறுகிய நிலையிலிருந்து ஒரு இளகிய நிலைக்கு வரும்போது நம்ம எதையும் செய்யக்கூடிய தன்மை ஏற்படும். அப்போ அந்த உடல் இலகுவாகும்போது நம்முடைய மனமும் இலகுவாகும், நம்மளால் முடியுங்கிற ஒரு தைரியம் வரும். அதுவே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ இந்த யோகாங்கிறது நமக்கு செய்ய வேண்டியதை பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் செய்யுங்க. ஒரு சுத்தமான இடம், நல்ல காற்றோட்டமான இடத்துல இருந்து ஒரு லூஸான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் செஞ்சிங்கன்னா நாள் பூரா உங்களுக்கு அதுக்குரிய பலனை நமக்கு கொடுக்கும், சுறுசுறுப்பை கொடுக்கும். இரத்த ஓட்டம், மூச்சு எல்லாமே நமக்கு தெளிவாக இருக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை அது கொடுக்கும். அப்போ முதல்ல உடல் நலன் கிடைக்கி, மனநலன் நல்லபடியாக கிடைக்கி, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பலன், மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்திக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு அதில் கூடும்போது நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம மனசை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்த முடியும். அது வந்து நம்மளை தாண்டி அது நம்ம நினைக்கிற இடத்துக்கு அந்த மனம் போக முடியும். மனம் வந்து நம்ம கண்ட்ரோலில் வருது. அது நம்ம ஆன்மீக வெற்றி. இதை வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமூலர் வந்து திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார். போகர் வந்து 18,000 சித்தர் பாடல்களில், போகர் பாடல்களில் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கார். சிந்துவெளி நாகரிகத்தில், சிந்து சமவெளி நாகரிகத்தில் காலத்திலேயே இந்த யோகா செஞ்சதுக்கான சான்றுகள் இருக்குது. அவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இருக்குது. பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி சூத்ரா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் இது எப்படியெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அவர் தெளிவாக கொடுத்துருக்காரு. அவர் அஷ்டாங்க யோகம் அப்படிம்பார். அஷ்டாங்க யோகம்னா என்னென்னா இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம் 4. அடுத்தால வந்து பிரத்யாகாரம், தியானம்,
தாரணை, அப்புறம் சமாதி. இதில் முதல்ல உள்ள நாளும் வந்து உடலுக்கு கொடுக்கக்கூடியது. இயமம் நியமங்கிறது நம்ம எந்த இடத்துல செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அந்த இயமம் நியமம். ஆசனம்ங்கிறது அது எந்த நிலையில் உட்காரணும் அப்படிங்கிறது. ஆசனங்கிறது இப்போ நான் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன், கையை எப்படி வச்சுருக்கேன், காலை எப்படி வச்சுருக்கேன்னு சொல்கிறதே ஆசனம்தான், நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறதே. ஆனால் யோக பயிற்சி செய்யும்போது என்ன போஸ்டர் அதுங்கிறத அந்த இடத்துல குறிப்பிட்றாரு. இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம பிராணாயாமம் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை மூச்சு, காற்று தான் நமக்கு முக்கியமானது. அதனாலையும் செய்யும்போது நம்ம உடல் வந்து நம்ம வசப்படும். அடுத்த நாளும் நீங்கள் போனால் பிரத்யாகாரம் அப்படிங்கும்போது மனசை நிலைப்படுத்துறதுக்கான பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கும். தாரணை வந்து அதுக்கு அடுத்தது. அது வந்து இதை மேல் நோக்கி கொண்டு போய் தியானத்துக்குள்ளே நம்மளை தூக்கும். தியானத்தில் மனசு ரொம்ப ஒன்றி இருக்கும்போது சமாதி நிலை நமக்கு கிடைக்கும். அதுக்காக நீங்கள் காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணுங்க, நீங்கள் சமாதியாகுங்கன்னு அர்த்தம் கிடையாது. மனசு ஒன்றி நம்ம செய்யக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கி. இதை வந்து நம்முடைய லௌகீக வாழ்க்கையிலேயே நம்முடைய வாழும் இதிலேயே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இது இந்த யோகாவினுடைய பலன்கள். இதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும். ஒரு 15-20 நிமிஷம் நமக்கு கண்டிப்பாக ஒதுக்கி நம்ம இதை பண்ணிக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக நடத்த முடியும். இப்போ வந்து சர்வதேச யோகா தினம் வந்து ஜூன் 21 ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது. ஐநா சபையிலேருந்தே அறிவித்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ தான் அது முடிஞ்சது. இந்த சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி இந்த யோகாவை பற்றி நான் உங்களோட பகிர்ந்துக்கிடுதேன். நாம் வந்து இந்த யோக பயிற்சியை நம்ம செய்கிறதுக்கு நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம முயற்சி எடுக்கணும். கண்டிப்பான முறையில் நம்ம செஞ்சு நம்ம பலனடையணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.